சிவாய நம. நம்மள பல பேருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கு. பக்தியா இருக்கிறவங்கள நான் இதுல குறிப்பிடல. ஆனா அந்த பக்திக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில புரிதலை நான் சொல்றேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இருந்து வந்த மனுஷங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சிந்தனை பொறாமை, வஞ்சகம், கோபம், கர்மா அப்படின்னு பல சிந்தனைகளை மனசுக்குள்ள போட்டு ஒரு சில மிருகங்களாக இருந்து வந்த மனிதர்களுக்குள்ள மிருக புத்திகள் இருந்தது. மிருக புத்தி தலை தூங்கியதுனால என்னவோ நிம்மதிங்கிற வாழ்க்கையில இருந்து ஓடி போயிருச்சு. அந்த நிம்மதியை கண்டுபிடிக்கிறதுக்காக கோயில் போன்ற பல அதிசயமான ஒரு அழகான சிற்பங்களையும் வடிவமைத்து கடவுள்னு பேர் வச்சு அந்த கோயில்ல உட்கார்ந்து நிம்மதியை தெய்வமா நினைச்சு சிந்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க. சிந்தனை என்பது தவமாக மாறி தவத்தில் ஒரு அமைதி பிறந்து அந்த அமைதிக்குள் கடவுள் நம்முள் இறங்கி நமக்கு பக்தியையும் அமைதியையும் ஆத்மா சுத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சுத்தர்க புருஷர்கள் கொடுத்ததுதான் திருமந்திரம், பைபிள், குரான். எந்த மதமாக இருந்தாலும் சரி உண்மையான பக்தி என்றும் நிச்சயம்.